while, do while, for loop 3 இருக்குது சரியா. ஸோ இப்போ இதை பாருங்கள். இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு ஒரு இது வைக்கிறத பாருங்களேன். இப்போ வந்து உங்களுக்கு டீச்சர்ஸ் வந்து அசஸ்மெண்ட் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 25 டைம்ஸ் எழுதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஐ வில் பிரிங் த நோட் புக் டுமாரோ. நீங்கள் ஏதோ ஒரு நோட் புக் வந்து மறந்து ஸ்கூலுக்கு கொண்டு போக முட்டிங்க. ஸோ அதை வந்து உங்களுக்கு ஞாபகத்துக்காக நீ அடுத்த வாட்டி வரும்போது 25 டைம்ஸ் எழுதிட்டு வா அப்படின்றாங்க வச்சுப்போம். எக்ஸாம்பிளுக்கு தான் சரியா. ஓகே ஓகேவா. ஸோ இதை வந்து என்ன பண்ண போகிறீங்க, கை வலிக்க உட்காந்து 25 டைம்ஸ் எழுத போகிறீங்க சரியா. ஓகேவா. இப்போ நான் ரன் பண்ணால் எனக்கு 25 டைம்ஸ் வந்துடும் சரியா. கிளியரா? இல்லை சார். ஆனால் நான் வந்து இப்படி 25 டைம்ஸ் உட்காந்து எழுதுறதுக்கு நான் ஷார்ட்கட்டில் அதை நான் எப்படி பண்ண போகிறேன் அப்படின்றத இப்போ நான் பார்க்க போகிறேன் ஓகேவா. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இது கொடுக்க போகிறோம். ஃபார் லூப்னு ஒன்று கிரியேட் பண்ண போகிறோம் சரியா. இதுதான் ஃபார் லூப்போட சின்டாக்ஸ், நோட் பண்ணிக்கோங்க. ஃபார் ஓகேவா. ஸோ இன்டீஜர் சார் ஓகேவா. ஸோ இதில் நான் என்ன கொடுக்க போகிறேன்னா டைம் ஈக்குவல் டு 0 சரியா. ஏன்னா இதில் நான் வந்து 25 டைம்ஸ் நான் எழுத போகிறேன். அதனால 25 லெஸ் தென் 25 ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், டைம் ப்ளஸ் ப்ளஸ் ஒரு செகண்ட் டைம் என்ன போட்டு ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இது வந்து கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்டு. ஸோ இது வந்து இன்க்ரிமெண்ட்டு சரியா. ஃபஸ்ட்டு நம்ம இதில் ஒரு இது எழுதுவோம் ஓகேவா. ஸோ டைம் 0வாக இருக்குது அப்படின்னா அது வந்து 25 டைம்ஸ் வந்து அது செக் பண்ணும் ஒரு வாட்டியும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். இப்போ நான் இதில் ஒரே ஒரு வாட்டி சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்என் கொடுத்துட்டு ஓகேவா. இது 25 டைம்ஸ் பிரிண்ட் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு 25ன்னு இருக்கா, ஃபஸ்ட்டு 0. இது எப்படி செக் பண்ணுன்னா ஃபஸ்ட்டு 0ன்னு இருக்குது. 0 வந்து 25ஓட இதுவான்னு பார்க்கும் ஓகேவா. 0 இஸ் கிரேட்டர் தென் 25 பார்க்கும். ஸோ அப்படியே ஒன்றா லெஸ் தென் 25 பார்க்கும். ஒன்றா ஃபஸ்ட்டு 0 பிரிண்ட் ஆகும். லெஸ் தென் 25 ஓகே ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் டைம் பிரிண்ட் ஆயிரும். அடுத்து 1க்கு போகும். 1ன்னு போடும். இங்கே ++ன்னு போட்டிருக்கோம். ஸோ +னா அப்புறம் 0 + 1 1ன்னு வந்துடும் சரியா. சார் அதுக்கப்புறம் 1ன்னு வரும். 1 வந்து 25ஓட சின்னது தானே. ஸோ அப்போ அந்த ஸ்டேட்மெண்ட்டும் ட்ரூ. அதனால செகண்ட் டைமும் இதை அப்படியே பிரிண்ட் பண்ண ஆரம்பிச்சிடும் ஓகேவா. திருப்பி அடுத்து என்ன ஆகும், இங்கேருந்து +ன்னு போட்டிருக்கனால 1 + 1 திருப்பி அடுத்த 1 ஆட் பண்ணிக்கும். ஸோ அடுத்த 1னா 2 வந்து 25ஓட லெஸ் தென் தானே. ஸோ அப்படி பிரிண்ட் ஆகும். ஸோ அதனால உங்களுக்கு வந்து 25 டைம்ஸ் இதில் பிரிண்ட் ஆகுது ஓகேவா. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா 25 = 25ன்னு வரும் ஓகேவா. ஸோ அந்த இது வந்து நம்மளுக்கு பிரிண்ட் ஆகாது. இப்போ 0 to 25 வரைக்கும் இதில் பிரிண்ட் ஆகிருக்கும். 0லேருந்து 25 வரைக்கும் தான் பிரிண்ட் ஆகிருக்கும். ஸோ 25 = 25 நம்ம வந்து இதில் லெஸ் தென்னாக தான் போட்டிருக்கோம். அப்போ 24 வரைக்கும் இதில் பிரிண்ட் ஆகிருக்கு. 0 to 25 இப்போ இதில் இன்னொன்று இருக்குது. இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா இது பாருங்களேன். இது வந்து சுவிட்சுன்னு ஒன்று இருக்குது, பிரேக்கு கண்டினியூன்னு ஒன்று இருக்குது சரியா. பிரேக் எதுக்கு அப்படின்னா ஸோ இது பாருங்கள். இதில் நான் என்ன கொடுக்குறேன், இன்டீஜர் டைம் 25 கொடுத்தாச்சு ஓகேவா. ஸோ இதில் கொடுக்குறேன் இஃப் டைம் 10ன்னு வந்ததுன்னா ஓகேவா 10ன்னு கொடுத்துருக்கேன். ஸோ 10 வந்து அந்த இடத்துல எனக்கு ஸ்டாப் பண்ணிடணும். 10ன்னு வந்தால் ஸ்டாப் பண்ணணும்னு சொல்லி ஒரு கமெண்ட் கொடுக்குறேன். இப்போ நான் அதுக்கு ஒரு கமெண்ட் எழுதுறேன். என்ன எழுதுறேன்னா
டைமுக்கு டீ போடலையா எம்இ டைம் ஈக்குவல் செமிகோலன் டு வைக்கலாம். இங்கே ப்ளஸ் டைம். ஓகேவா? ஸோ இதில் வந்து நான் பிரேக்குன்னு போட்டுறேன்ப்பா. சரியா? பிரேக்குன்னு போட்டுட்டு அவுட்டரில் என்ன கொடுக்குறேன்னா சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டெல்என் ஐ வில் பிரிங் த புக், அதானே பிரிங் த புக் டுமாரோன்னு போட்டுட்டு எத்தனை அட்டெம்ப்ட், நம்பர் ஆஃப் அட்டெம்ப்ட், அட்டெம்ப்ட் நம்பர்னு போடுறேன். சரியா? நம்ம ரெஃபரன்ஸ் தெரியறதுக்காக அட்டெம்ப்ட் நம்பர் போட்டுட்டு ப்ளஸ் டைம். இதில் வந்து சரி, இதில் இது மட்டும் கொடுக்குறேன், என்ன பிரிண்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஓகேவா? இந்த டைமில் தான் கரெக்டாக தப்பு அடிக்குது. சரி, இந்த பிரேக்கும் கண்டினியூ மட்டும் நம்ம அப்புறம் பார்ப்போம். பிரேக்னா ஒன்றும் கிடையாது. இப்போ அந்த 10th பிளேஸ் இருக்குல்ல, ஸோ அந்த 10th பிளேஸ்க்கு அப்புறத்தில் உள்ள வந்து பிரிண்ட் பண்ணுற மாதிரி. ஓகேவா? ஸோ அந்த ஐட்ரேஷன் வந்து அந்த பிரேக்குன்னு போடுறோம், 10ன்னு போடுறோம். ஸோ அந்த 10th பிளேஸ் மட்டும் பிரேக் பண்ணிடும். ஓகேவா? ஸோ 9 வரைக்கும் பிரிண்ட் ஆகும், அதுக்கப்புறம் 11 12 அப்படி வந்துடும். ஓகே. அந்த கண்டினியூன்னு போகிறது என்ன ஆகுனா அந்த பிளேஸ் அப்படியே கண்டினியூவாக ஸ்கிப் பண்ணிடும். ஸ்கிப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வரும். சரியா? ஸோ கண்டினியூன்றது கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். ஸோ பிரேக்குன்றது 10 வரைக்கும் பிரிண்ட் ஆகும். ஓகேவா? ஸோ அதோட ஸ்டாப் ஆயிரும். ஸோ இப்போ நம்மளுக்கு ஆன்சர் வந்து எப்படி வரும்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 வரைக்கும் பிரிண்ட் ஆகும். ஏன்னா 10க்கு அப்புறம் நம்ம பிரேக்குன்னு போட்டனால 10க்கு அப்புறம் வந்து வராது. ஓகேவா? ஓகே. ஸோ ஆனால் கண்டினியூன்னு போட்டிங்க அப்படின்னா அந்த 10ன்னு இருக்கா, 10 மட்டும் ஸ்கிப் தான் ஆகுமே தவிர, ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகும், 9க்கு அப்புறம் 10 ஸ்கிப் ஆயிரும். ஸோ 11 12 அப்படியே 25 வரைக்கும் பிரிண்ட் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த இடம் ஏதோ இது இருக்குது. ஸோ அதை செக் பண்ணிட்டு உங்களுக்கு திருப்பி இது பண்ணுறேன். சரியா? ஓகே. பிரேக்கு கண்டினியூ. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சுவிட்ச் பார்ப்போமா, ஒரு நிமிஷம். சுவிட்ச் பார்ப்போமா? சுவிட்ச் பாருங்கள். இப்போ இதுக்கு ஒரு ப்ரோக்ராம் பார்த்துடலாமா? ஸோ இப்போ நான் கேரக்டர் அப்படின்னு ஒன்று போடுறேன், அட்டெண்டன்ஸ்ன்னு போடுறேன், ஈக்குவல் டு
ஓ ஓகேவா. ஸோ இப்போ வந்து சுவிட்சுன்னு கொடுக்குறேன். சுவிட்சுக்கு இதாக கீவேர்டு இதெல்லாம் பார்த்துக்கோங்க ஓகேவா. சுவிட்ச் என்னன்னு பார்த்துக்கோங்க. சுவிட்ச் அட்டெண்டன்ஸ் ஃபஸ்ட்டு கேஸ் 0ன்னு போடுற கேஸ் ஓ சரியா. இப்போ என்ன கொடுத்துருக்கேன்னா ஓகேவா, இதுக்கு ஒரு 3 கேஸ் நம்ம எழுத போகிறோம். இதில் பாருங்கள், ஓனா ஆன் டியூட்டின்னு போட்டுக்கிறேன் சரியா. ஸோ இப்போ கேஸு இப்போ பீன்னு போடுறேன். ஸோ பீனா ப்ரெசண்ட்டுன்னு போட்டுக்கிறேன். ஏன்னா ஆப்சண்ட் ஓகேவா. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னு பாருங்கள், என்ன பிரிண்ட் ஆகுதுன்னு பாருங்கள் ஓகேவா. ஸோ சுவிட்சுன்னு கொடுக்கும்போது ஓ அப்படின்னா எனக்கு 3மே பிரிண்ட் ஆகுது ஓகேவா. ஸோ எனக்கு இதுவும் பிரிண்ட் ஆகுது, ப்ரெசண்ட்டும் பிரிண்ட் ஆகுது, இதுவும் பிரிண்ட் ஆகுது. ஸோ இப்போ எனக்கு நான் இந்த இடத்துல பிரேக்குன்னு போடுறேன். பிரேக் போட்டால் எனக்கு அந்த இடத்துல ஸ்டாப் ஆயிடுச்சு. கீழே இருக்கிறதெல்லாம் பாருங்கள் பிரிண்டே பண்ணல. இதான் பிரேக்கோட இது ஓகேவா. ஸோ நீங்கள் எந்த இடத்துல பிரேக்குன்னு கொடுக்குறீங்களோ ஸோ அதுக்கு அடுத்து உள்ளதை அப்படியே வந்து ஸ்டாப் பண்ணிடும். ஓகே சார். ஓகேவா. ஸோ இப்போ நான் வந்து சப்போஸ் இந்த இடத்துல பிரேக் கொடுக்குறேன்னு வச்சுப்போமே. இப்போ எனக்கு ஃபஸ்ட் ஒன் பிரிண்ட் ஆயிருக்கு, செகண்ட் ஒன் பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ தேர்ட் ஒன் பிரிண்ட் ஆகலை சரியா. ஸோ இப்போ நான் அட்டெண்டன்ஸ் பீன்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு என்ன பிரிண்ட் ஆகுதுன்னு பாருங்கப்பா. இந்த இடம் பிரேக் கொடுத்துட்றேன். இப்போ நான் வந்து இந்த இடத்துல கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. எனக்கு இதுவும் பிரிண்ட் ஆகும், இதுவும் பிரிண்ட் ஆகும். ஆனால் கீழே இருக்கிறது பிரிண்ட் ஆகாது. இதில் வந்து ப்ரெசண்ட்டு, இது ஆப்சண்ட். அது ஓகேவா. இதுதான் சுவிட்சோட இது. நம்ம எந்த இடத்துல பிரேக் கொடுக்குறோமோ அது வரைக்கும் பிரிண்ட் ஆகும். ஸோ அது இல்லை, அது கீழே இருக்கிறது பிரிண்ட் ஆகாமல் அப்படியே ஸ்டாப் பண்ணிடும், ஸ்கிப் பண்ணிடும் கீழே இருக்கிறத. ஸோ இதை கண்டினியூ அப்படின்னு கொடுத்தனா அந்த இடத்த வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே என்ன இருக்கோ, சப்போஸ் ஏவை பார்த்து ஸ்கிப் பண்ணிவிட்டு ஸோ அது கீழே என்ன இருக்குன்னு சப்போஸ் டின்னு ஏதாவது வச்சுருக்கோன்னா அங்கேருந்து அப்படியே ஆட்டோமேட்டிக்காக அது பிரிண்ட் ஆகிட்டே போயிட்டுருக்கும் சரியா. இது வந்து சுவிட்சு ஓகேவா. இப்போ நம்ம வந்து ஃபார் லூப் பார்த்தோம் கரெக்டாக. ஸோ லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்டில் ஃபார் லூப் பார்த்தோம். ஸோ இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம while பார்க்கலாம். இதை அப்படியே ஸ்கிப் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், இன்டீஜர் டைம் ஈக்குவல் டு 10 0 ஓகேவா. ஃபார் லூப்போட சின்டாக்ஸ் எல்லாம் இதுதான். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்டீஜர் டைம் ஈக்குவல் டு 10. இப்போ நம்ம while தான் பார்க்க போகிறோம் சரியா. ஃபஸ்ட்டு ஃபார் லூப் ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ ஃபார் லூப் பார்த்தோம். ஸோ ஃபார் லூப்பில் வந்து அந்த பேராமீட்டர்ஸ் இதுக்குள்ளேயே நம்ம வந்து எல்லாத்தையும் பாஸ் பண்ணுவோம் கரெக்டாக. ஸோ அந்த டைம் 0ன்னு கொடுத்தோம், இனிஷியலைசேஷன் கொடுத்தோம். ஸோ கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்டு, கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட், அதுக்கப்புறம் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் செக் பண்ணோம். அப்புறம் இன்க்ரிமெண்ட் அட் டிக்ரிமெண்ட் பார்த்தோம் கரெக்டாக. ஸோ இதில் என்ன ஆக போகுதுன்னா, ஸோ இது பாருங்கள் whileன்னு கொடுத்துருக்கேன். டைம்
less than 25. ஸோ இதான் கண்டிஷன். இப்போ வந்து இதுக்குள்ளே நான் வந்து சிஸ்டம் டாட் இது கொடுக்க போகிறேன். இப்போ இதில் வந்து எக்ஸாம்பிளுக்கு ஐ வில் பிரிங் த புக் அதானே கொடுத்தோம். 25 டைம்ஸ் ஐ வில் பிரிங் த புக் எழுதணும். ஓகேவா? ஸோ இதில் வந்து லாஸ்ட்டாக வந்து அது வந்து இன்க்ரிமெண்ட்டா அப்படின்னு பார்க்குது. டைம் இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட். ஸோ அதுக்குள்ள டிஃப்ரென்ஸ் பாருங்கள். ஸோ அதில் வந்து ஃபார்ன்னு போட்டுட்டு நம்ம ஃபஸ்ட்லேயே வந்து இது கொடுத்துருவோம். ஸ்டேட்மெண்ட் கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தோம். ஸோ இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட் கொடுத்தோம். ஸோ இந்த டைமும் கொடுத்தோம். ஓகேவா? ஸோ நான் இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு டைம் 0ன்னு வந்துருச்சு. ஸோ அடுத்து வாயில்னு போட்டோன்னே ஃபஸ்ட்டு செக் பண்ணுது. இது வந்து செக் கண்டிஷன் செக். ஓகேவா? கண்டிஷன் செக் பண்ணிவிட்டு அது கண்டிஷன் கரெக்டாக இருந்தால் தான் அது வந்து பிரிண்ட் பண்ணுது புக்கை. ஓகேவா? ஓகே சார். ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுது, அதுக்கப்புறம் தான் அது வந்து திருப்பி வந்து அடுத்த வாட்டி வேணுமா 1+1 நம்ம பார்த்தோம்ல. ஸோ அதை பிரிண்ட் பண்ணவே தொடங்குது. ஸோ இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா என்ட்ரி லூப்னு சொல்லுவாங்க. எக்ஸிட் லூப் என்ட்ரி லூப்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஏன்னா என்ட்ரி லூப். ஸோ அது பாருங்கள், ஃபஸ்ட்டு கண்டிஷன் கரெக்டாக இருந்தால் தான் அந்த லூப்புக்குள்ளே என்ன இருக்கோ அதை பிரிண்ட் பண்ணும். ஓகேவா? 25 டைம்ஸ் பிரிண்ட் பண்ணிடுச்சு. ஸோ இப்போ நான் வந்து கிரேட்டர் தென்னு இதாக போடுறேன்னு டெர்மினேட் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ அந்த ப்ரோக்ராம் வந்து என்னாச்சு, டெர்மினேட் ஆயிடுச்சு. ஏன்னா 0 வந்து 25ஓட கிரேட்டர்னு போட்டனால அது இதுவாகிடுச்சு, டெர்மினேட் ஆயிடுச்சு. கிளியரா? இது என்ட்ரி செக் லூப், என்ட்ரி லூப். இப்போ எக்ஸிட் லூப் பாருங்கள். எக்ஸிட் லூப் வந்து டூ வைல் தான் எக்ஸிட் லூப். ஓகேவா? ஸோ இப்போ டூக்குள்ளே வந்து நான் ஃபஸ்ட்டு சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் எல்லாம் கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா வைல் டைம் ப்ளஸ் ப்ளஸ். ஓகேவா? ஸோ இது பாருங்கள், ஃபஸ்ட்டு ஆன்சரை பிரிண்ட் பண்ணிடுச்சு. ஸோ ஆன்சரை பிரிண்ட் பண்ணிட்டு தான் அது வந்து அந்த கண்டிஷனே செக் பண்ணுது. கிளியரா? சார். இது வந்து எக்ஸிட். ஏன்னா இங்கே இந்த ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஆன்சரை பிரிண்ட் பண்ணிடுச்சு லூப்புக்குள்ளே இருக்கிறத. ஸோ அதுக்கப்புறம் தான் அது கண்டிஷனே செக் பண்ணுது. ஸோ 25 டைம்ஸ் வந்து கிரேட்டராக ஸ்லோவரான்னு செக் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிரிண்ட் பண்ணுது. கிளியரா? ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து மாற்றி போடுறேன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இதுதான். ஸோ மூணுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க. ஸோ வாயில்னா ஃபஸ்ட்டு வாயில் போட்டுட்டு அதுக்குள்ளே வந்து நம்ம இது போடுவோம். இந்த ரெண்டுமே உள்ளே வந்துடும். ஸோ இது வந்து டூ வைல்னோடனே எக்ஸிட் லூப்பாக மாறிடுது. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஆன்சரை பிரிண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது கண்டிஷனை செக் பண்ணுது. ஓகே. இனிஷியலைசிங். ஓகேவா? கண்டிஷன் செக்கிங். அதுக்கப்புறம் தான் இன்க்ரிமெண்ட். ஓகேவா? ஓகே சார். ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்த டாபிக் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்டும் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்டும் லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்டும் பார்த்துருக்கோம். சரியா? ஸோ கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்டில் இஃப் எல்ஸ் இஃப் நெஸ்டட் இஃப், அப்புறம் லாஸ்ட்டாக வந்து அந்த இது பார்த்தோம்ல, ஸ்விட்ச் கண்டினியூ பிரேக். ஓகேவா? ஸோ அது எல்லாமே வந்து கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்டில் வந்துடும். ஸோ லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்டில் உங்களுக்கு இந்த இது வைல் டூ வைல் ஃபார் லூப்.
ஃபார் வந்து நம்மளுக்கு டேரெக்டாக இங்கே இந்த இடத்துல டேரெக்டாக வந்துடும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு ஃபாரோட சின்டாக்ஸ் வந்து இப்படி தான் இருக்கும். இதுதான் ஃபாரோட சின்டாக்ஸ். ஃபஸ்ட்டு இனிஷியலைசேஷன். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா கண்டிஷன் செக்கிங். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு என்ன இருக்குது, இன்க்ரிமெண்ட்டு. ஸோ இதுதான் ஃபாரோட சின்டாக்ஸ். ஓகேவா சார்